பத்திரகாளி சொல்லி புஷ்பாஞ்சலி பண்ணுவேன். அப்புறம் வந்து எல்லாருக்கும் அந்த சுத்த தீர்த்தத்தை தெளிப்பேன். அந்த கை கூட இப்படி ரொம்ப அழகா இருக்கு. அந்த கையை சரிச்சு வச்சு அழகா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? அந்த கை வச்சிருக்க அழகு, கை அந்த போஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன்னா அந்த கை விழுற மாதிரி இருக்கு. கை சைடுல தெரியறது வருது மேல. கை இந்த கை பாருங்க அழகா இப்படி ஃபுல் டான்ஸ் போஸ். சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா. அல்ல அந்த முகத்துல அந்த இது தெரியறது இல்லையா? நல்ல தண்ணியும் நல்ல ஒரு அழுக்கெல்லாம் இல்லை, மண்ணும் ஒரு பிரவாகம் சாயங்காலம் நடந்து போடுறேன். நான் என்ன சொல்றேன்னா சும்மா ஒரு உத்தேசம் சும்மா வாக் பண்ணணும். ஒரு லட்சியம் இப்போ சில வாட்டி எதாவது எடுத்துட்டு போகலாம். அது கிடைக்கிறதுக்கு அப்படி போகிறது இல்லை இல்லை இதுதான் இது பாருங்க ஏதோ கிருஷி பண்றதுக்கு வந்து ஒட்டகம் நம்ம ஊர்ல மாடுதான் மணல் ಕೃಷಿಗೆ ತಂದ ಬರ್ಕೊಮ್ಮ ಹಾಗೆಲ್ಲ ಬಳಸಿದ ಇದೊಂದು ಸ್ವೀಟ್ ಪೊಟ್ಯಾಟೊ
ஏன் வந்திருக்கோம்? துணி வாங்க வந்திருக்கோமா, பேக் வாங்க வந்திருக்கோமா? கிருஷ்ணன் முக்கியமா இது கிருஷ்ணன் அனுபவிக்க வந்திருக்கோம். கிருஷ்ண ரசத்தை ஆஸ்வதிக்க வரும். அது போல இந்த இடத்துல தான் கோகுலத்துக்கு எல்லாமே பகவான் எல்லா லீலைகளும் பண்ணியிருக்காரு. எங்க எந்த லீலை பண்ணிருக்காரு கரெக்டா சொல்லுங்க. அது எப்படி கோகுலத்துல இருக்கிற கிருஷ்ணர் இத்தனை தூரம் வந்து அம்மாவுக்கு வாயில மண்ணு சொல்ல முடியாது. எங்கேயா கூட்டு வந்திருக்கோம் யசோட இந்த மண்ணை சாப்பிட்டு. அதாவது அவர் பகவான் விஸ்வரூபத்தை விஸ்வமே அவரோட ஸ்வரூபம் இருந்தாலும் அவர் தன் அம்மா கிட்ட எப்படி ஒரு குழந்தையாக இருந்து கிருஷ்ணனை எல்லாரும் அவசியப்படுத்த காரணம் அதுதானே. நம்ம அளவுக்கு வந்துடுறது. நீ ஒரு அம்மா. இப்ப நிறைய பேர் குழந்தைகளே இல்லாத அம்மா ஒரு லட்டு கோபால் வச்சுடுறாங்க. அந்த மாதிரி வாத்சல்ய பக்தி. ஆண் குழந்தைகளே இல்லைன்னாலும் கிருஷ்ணனை குழந்தையா பாவிக்கும். இதே இந்த லீலையை எல்லா மான்களும் அனுபவிச்சிருக்கா. நம்ம பகவத் பாதாள் கோவிந்தாஷ்டகத்துல என்ன ஸ்லோகம் சொல்லுங்க இந்த லீலை அனுபவிச்சிருக்கா. என்ன சொல்ற? ஆமா கணேசன் பாபா என்ன சொல்ற? 2 मिनट 5 मिनट 5 मिनट அப்ப என்ன சொல்ற? அப்ப यशोदा ताडन शैशव सन्द्रासं लोकचतुर्दशलोकार्यं लोकत्रयं पुरमूलस्तम्भं लोकालोकमनालोकं लोकेशं परमेशं प्रणमत गोविन्दं परमानन्दम् गोविन्दं परमानन्दं भज गोविन्दं परमानन्दं गोविन्दं परमानन्दं भज गोविन्दं परमानन्दं அச்சி சாப்பிடுறியா? மிருத்ஸ்னாம் மண்ணை அச்சி மண்ணு சாப்பிடுறியா? इति दहा इति शेते नव मिर्त्स्नाम कबारगो श्लोक तहत बढ़ी सापड़िया मिर्त्स्नाम अच्सी मिट्टी खाता है तुम मिर्त्स्नाम अच्सी हा इति यशोदा ताड़न यार कंड मरण में பயந்து ஓடுறதோ யார கண்டு பயமே பயந்து ஓடுறதோ ताडन शैशव संत्रासं பயந்து விட்டான். மிருதம் அதாந்தாத்மன் பகவான் பக்ஷிதவான் ரஹ யாருக்கு தெரியாத சீக்கிரட்டா சாப்பிட்டுருக்கியாடா. பாகவத சுத்தாச்சாரன் பகவான் பக்ஷிதவான் ரஹ குழந்தைகளை மண்ணு சாப்பிடும். மணல் தான் சரி ரோடு சிமெண்ட் வந்து சாப்பிடுவாங்க. குழந்தைகள் மணல்ல விளையாடுறதே குழந்தைகள் நன்ன போய் மணல்ல எல்லாம் விளையாடணும். அப்போ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்றப்போ यशोदा ताडन शैशव संत्रासं ताडन அடிக்க போறா. குழந்தை நடு கொஞ்சம் பயந்துக்கிறதான். நான் சாப்பிடலாமா? நாஹம் பக்ஷிதவானம் சர்வே மித்யா விஷம். நான் சாப்பிடலாமா? ஏண்டா இவெல்லாம் சொல்றா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றா? உங்க அண்ணாவே சொல்றா? இல்லம்மா நான் சாப்பிடுறேன். यदि सत्यगिरस्तर्हि समक्षं पश्य मे मुखं. சத்தியமா உனக்கு நம்பிக்கை வரலைன்னா நான் வாய் திறந்து காட்டுறேன். இப்போ நம்ம பட்டத்திரி நாராயணத்தில் சொல்ற அபிப்ருல்லவதர்ஷனோ சுகா ஜனனீதாம் தன்வயந்திவ பிரதிவீம் நிகிலாம் ந கேவலம் புவதாம் யக்ஞகிலான்யதீஷஹ. இப்போ நான் கொஞ்சமாக நீங்கள் நாராயணி கற்று வாயில வச்சுருந்தீங்கன்னா நான் சொல்ற ஸ்லோகமாவது உங்களுக்கு ரிப்பீட் பண்ண முடியும். ஞாபகம் வரணும் ஃபர்ஸ்ட், அப்புறம் செகண்ட் ரிப்பீட் பண்ண முடியும்.
அப்படி மிரில் நவதர்ஷனோத்சுகா. அம்மா கொஞ்சோண்டு தான் மண்ணு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாளாம். அம்மாவுக்கு என்ன குறைச்சல் வச்சு வைக்கிறது? நல்ல பிள்ளையா இருந்தா அம்மா ஒரு சாரி கேட்டாலும் 10 சாரி எடுத்து கொடுப்பா இல்லையா? உனக்கு என்னம்மா ஒரு படம் 10 படம் வாங்கி கொடுக்குறேன்னு ஆசையா அம்மா புள்ள வாங்கி கொடுக்கறது போல அம்மாவுக்கு இல்லாத வேற இந்த பிரம்மாண்டத்தை பார்க்கறதுக்கு வேற யாருக்கு தகுதி இருக்கு? இதான் சந்தர்ப்பம்னு இந்த குழந்தை வாய் திறக்க ஜனனீம் தாம் பகுதர்பயன்னிவ, as if you wish to show her more. பிருத்திவீம், இந்த பூமியை முழுக்க காட்டினாராம். கேவலம் புவனானி, இந்த ஒரு பிருத்திவியை காட்டினா போறாது, ஒன்னொன்னா காட்டுறது. ஃபுல்லா ஃபர்ஸ்டே காட்டிட்டா அம்மாவுக்கு ரொம்ப கதையா சொல்லிட்டேன். நம்பாத்து குழந்தைய திடீர்னு கொட்டாய் விடுறப்ப நம்ம ஏதோ பாத்திரம் வச்சுருவோம், நமக்கு எப்படி இருக்கும்? நீங்க வந்து நீங்க யசோதையே ஆயிடும். உங்களுக்கு கிருஷ்ணர் சுவாமின்னே தெரியாது, அப்பதான் கிருஷ்ணர் அனுபவிக்கும். நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம், அதுவே தப்பு. கிருஷ்ணர சுவாமி பகவான் தெரிஞ்சு வச்சுட்டோம், அவனுக்கு தெரியாதே. கண்ணன் அவனுக்கு கண்ணன் தான். ஓ, அப்படி ஒரு குழந்தை நமக்கு சாதாரணமா இருக்கு, ரொம்ப சூட்டியா இருக்கு, கலாட்டம் பண்றது ரொம்ப நல்லா இருக்கு, அழகா இருக்கு, ரொம்ப பிரியமாவும் இருக்கு. அது திடீர்னு இப்படி காட்டினா பிரம்மாண்டமே காட்டுறதுன்னா என்ன ஆகும்? அப்ப இவரில் இந்த லீலை எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கா சொல்றேன். அம்மா காட்டினார். பிருத்திவீம் நிகிலாம் ந கேவலம் புவனானி அப்யகிலாம் யதி விஷா. 14 லோகங்களை காட்டினார். ஒரு இடத்த அப்படியே காடா காட்டினாராம். வனம் அம்புதிக் வச்சித்து, ஒரு இடத்துல அப்படியே கடலா காட்டுறது. குஹச்சித் வனம் அம்புதிக் வச்சித்து வச்சித் அப்ரம். அப்ரம் என்ன? ஆகாசம். குஹச்சித் ரசாதனம், பாதாள அதோலோகங்களை காட்டுறது. மனுஜா, மனுஷால காட்டுறது. தனுஜா, ராட்சசர்கள் அசுரர்கள். क्वचित् सुराः, தேவர்கள். மனுஜா தனுஜா क्वचित् சுராः. அப்புறம் தத்ருஷே கிண்ண ததா த்வதான். அதான் சம்ஸ்கிருதத்தோட அழகு. கடனை சொல்றேன், இது சொல்லிட்டு வேற என்னென்னலாம் பார்க்கல, என்னென்னலாம் பார்க்கலன்னா என்ன அர்த்தம்? கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்லுங்க. அப்புறம் என்ன காட்டினார்? பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் தர்சனம். நம்ம ஸ்ரீரங்கம் போனாலே கியூ ஏகப்பட்டது. யசோதமா பரமாசுதேவர் பரவை புட்டபராதிவாசினம். இத்தனை மாத்திரம் காட்டிட போறல. சோ புரஸ்த தன்னுடைய குழந்தைன்னு பாவம் வரும். இல்லாட்டா அம்மா சுவாமின்னு பார்த்துட்டாங்கன்னா அம்மாவோட பிரேமை மாத்திரு வாத்சல்யம். அவர் உலகத்துக்கெல்லாம் அம்மா. அவர் நினைச்சிருப்பதற்கு ஒரு அம்மா இருக்கணும், அம்மாவோட அன்பை வாங்கிக்கணும். என்ன இருந்தாலும் அம்மாவோட அன்புக்கு இந்த உலகத்துல எதுவுமே ஈடு கிடையாது. சோ அந்த அம்மாவோட அன்பு வேணும்னு ஆசைப்பட்டு வர. அப்போ அப்படி காட்டுறர் தன் கிட்ட தன்னோட குழந்தையாகவும் இருக்க. எப்படி பாக்குற, எல்லாம் பாக்குற. அதுல திருப்பி பூமி, பாரத தேசம், பரத கண்டம், அதுல கோகுலம், அதுல ஒரு யசோதை வந்து கிருஷ்ணனை மண்ணு சாப்பிட்டியாடான்னா வாய் திறக்கிறது திருப்பி ஒரே பிரம்மாண்ட தரிசனம். க்ஷணத்துல அவளுக்கு தத்துவ ஞானத்தை கொடுத்தாராம். ஆனா கொடுத்துட்டு மறைச்சுட்ட சீக்கிரம் பார்த்து பகவன் அற்புத பாதம். இதையே லீலாசுகர் கிருஷ்ண கருணாமிரதத்தை இதே சரித்திரத்தை அம்மாவோடைய வாத்சல்யன்ற நிறைய சொல்றது. அம்மாவோட பிரேமன்ற எல்லாம் காட்டுறான். ஈஸ்வரிக்கு ஒரே வருத்தமாயிடும். இதெல்லாம் பார்த்து ஆச்சரியம் உள்ள அவனுக்கு என்ன எடுத்து ஏன் வருத்தம் வந்ததுன்னா அந்த குழந்தைக்கு சாப்பிட்டதெல்லாம் ஜீரணமே ஆக மாட்டேங்குது. கைலாசோ நவநீததி क्षितिरियं प्राग्जग्धवल्लोष्ठति क्षीरोदोऽपि निपीतदुग्धति न सत्स्मेरे प्रफुल्लानने मात्रा अजीर्णधिया दृढं चकितया नष्टास्मि दृष्टतया दूदूवत्सक जीव जीव चिरमिति दृष्टोवतान्नो हरिः. வாயில என்ன பார்த்தா? கைலாசம். என்ன பார்த்தா? அது என்ன நினைச்சிருந்தா? கைலாசத்தை பார்க்கறா. அது யசோதை என்ன நினைச்சிருந்தா? கைலாசத்தை பார்த்துட்டு யசோதை கிட்ட புத்தி போய் வெள்ளை நினைக்கிறா.
இவன் திறந்த வாயில கைலாசம் சொல்லுதான் இருக்கு. அவன் திறந்த வாயில கைலாசம் குட்டியா காண்றது, ஒரு வெண்ணெய் உண்டை காட்டம் காண்றது. கைலாசோ நவநீததி. இந்த பூமியை பார்த்து இவன் சாப்பிட்ட மண்ணெல்லாம் இங்க இருக்கு. க்ஷிதிரியம் பிராக், முன்னாடி சாப்பிட்ட மண்ணெல்லாம் அப்படி இருக்கு. பிராப்ஜக்தமில்லோட்டதி. அப்புறம் பார்க்கிறது காட்டுறது. க்ஷீரோதோபி நிபீத துக்ததி. குடிச்ச பாலெல்லாம் ஜீரணமே ஆகலமா. சாப்பிட்ட வெண்ணெய் ஜீரணம் ஆகல, குடிச்ச பால் ஜீரணம் ஆகல, சாப்பிட்ட மண்ணு ஜீரணம். எல்லாம் வாயிலே வச்சு இதுக்கு வந்து இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி குழந்தை எப்படி சொல்லும்? அம்மா தானே தெரிஞ்சுக்கணும், நீ தெரிஞ்சுக்காத போயிடுத்து அப்படின்னு யாரு கண்ணு பட்டதோ என் கண்ணனுக்கு வந்து திருஷ்டி சுத்தி போட்டுரும். அப்படி இருக்கிற கண்ணன் நம்மள எல்லாரையுமே காப்பாற்றட்டும். ஆபத்து ஒரே சரித்திரத்தை பக்தாள்லாம் எவ்வளவு அனுபவிச்சு. நம்ம வந்தா தயிர் சாதம், சப்பாத்தி, சப்ஜி, ஆனா அதெல்லாம் கொடுத்தாதான் நல்லா சாப்பிட்டுட்டு போயிட்டு சக்சகப்படும். அது வேணுமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு உருக்கிற பாவம் வந்தாலும் எவ்ரி ஸ்பாட் யூ ஹேவ் டு என்ஜாய். அமெரிக்கா போறீங்க, நைகரா ஃபால்ஸ் என்றா அங்கன்றா இங்கன்றா ஏதோ வேடிக்கையா பார்த்துட்டு வருவீங்களா? அங்கேருந்து இருக்கீங்க, இந்த ஊர்ல என்ன கடை இருக்கு, அந்த ஊர்ல என்ன கடை இருக்கு எல்லாம். இப்போ கடைத்தெருவில் விட்டா 2 நிமிஷத்துல கூப்பிட்டா நீங்க வருவீங்களா? உங்களை கொண்டு போய் கடைத்தெருவில் விட்டா நீங்க எல்லாம் 5 நிமிஷத்தை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும்ல. இதோ வரும், இதோ வரும், இதோ வரும் வரும் சொல்லி அது 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வர முடியாது இல்லையா? அந்த மாதிரி பக்தாள் பகவத் குணத்தை சொன்னா விதமா ரசிச்சிருக்கா. ஆழ்வார்கள்லாம் ஒரு விதமா ரசிச்சிருக்கா, எல்லாரும் ரசிச்சிருக்கா. அந்த பிரம்மாண்ட காட்டி தான் அப்படின்னு நமக்கு என்ன எங்க இருந்தாலும் இதெல்லாம் கோகுலம் முழுக்க பகவான் பண்ணி. இந்த சந்தர்ப்பத்தை இந்த இடத்துக்கு வருதுன்றது நமக்கு ரொம்ப பாவனமான ஒரு பாக்கியம். அப்படி பகவத் பாதாள் மித்ஸா மித்ஸ்னா மத்சி இது யசோதா பார்த்தோம், நாராயணியம் பார்த்தோம், அப்புறம் என்ன பார்த்தோம்? கிருஷ்ண கருணாமிருதம். இந்த 3 இதுலயும் இந்த லீலையை பார்த்தோம். நம்ம அனுபவிச்சோம். ஒரு யமுனா தீர்த்தத்தை உட்காரலாம். மாமா சமயம் என்ன? எல்லாரும் மண்ணு சாப்பிடலாமா? அதெல்லாம் நிறைய சாப்பிட்டோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ். இல்லை ஒரே போல பிளைட்டாக இருக்குல்ல எலியில்லை அவர் குடிக்கிறார், குடிச்சு சாப்பிட்டு ஏதோ மோரையோ ஏதோ குடிச்சிருக்கா. மோரோ டீயோ இது வந்து பாருங்க, இவர் சொல்லுற நம்ம சாப்பிட்டு அதை வச்சு சொல்ற லஸ்ஸி குடிக்கிறான கையில அங்க லட்டு பானையோட குடிக்கிறாங்க. இந்த டைம்
வாயிலே விட்டுருங்க. அதான் பாரு கொக்கு இருக்கு பாரு. அல்ல டக்கு 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 இருக்கு. அதான் பாரு டக்கு பாரு. வாயிலே விடுங்க. மாமா கை காட்டுங்கோ, இது கம்மி. ஆமாம், முதல்ல கேரட்லாம் வச்சுருந்துப்பா. இங்க ஒரு நெல் வந்து அது என்னன்னு சொல்லுங்க பூரா. ரமன் ரேத்தியில் வந்து கவிகளோடைய அவளும் இந்த க்ஷேத்திரத்தோட மகிமையை வர்ணிக்க முடியாது, தேவதைகளுக்கும் சொல்ல முடியாது. ராதாகிருஷ்ணாள் பகவானுடைய சகாக்கள் அவளுடைய பாத தூள் இந்த ஒரு கணத்திலையும் விழுந்திருக்கு. அதை பிரம்மாதி தேவதைகளாலையும் கவிகளாலையும் கூட வர்ணிக்க முடியாது. அக்ரூராதி மகான்கள் இங்க வந்து அவளுக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைச்சது. அக்ரூரோபிச்ச தாம்ராத்திரி மதுபுரியாம் மகாமதிஹி, அந்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறதே அப்படிதான். அக்ரூரர் வந்து பரம கண்ணன் கிட்ட ரொம்ப ஈடுபாடோடு இருக்கக்கூடியவர். கண்ணனுக்கு சம்பந்திக்கிற வேற. கண்ணனை பத்தி நிறைய கேட்டிருக்க, மதுரையில தானே இருக்க, பிருந்தாவனம் வரணும்னு ஆசை இருக்கு. ஆனா பிருந்தாவனம் நம்ம ஆசைப்பட்டா நடக்காது. இந்த ஊரு ராஜா நம்மளோட வரவேற்கணும், அப்பதான் வர முடியும்ன்றதுதான் இந்த க்ஷேத்திரத்தோட மகாத்மியம். தினம் அவரோட வேலையெல்லாம் பண்ணிட்டு வந்து அழ்வார் ஆத்துல உட்கார்ந்து, கம்சன் முன்னாடி காட்டிக்க முடியாது, ஆத்துல வந்து அழ்வார் தினம். கதா பிருந்தாரண்யே விமல யமுனா தீர புலினே சகி விக்கேலந்தம் அலதர சுபத்ராதி சகிதம் அலதர சுதாமாதி சகிதம் விபோ என்ன அழ்வாரம். மதுர முரளி வாதன விபோ பிரசீதேத்யாக்ரந்தன் நிமிஷமிவ நிஷ்யாமி திவசான். கண்ணா, உனக்கு என்ன, நான் பிருந்தாவனத்துல யமுனா தீரத்துல பலராமரோட கூட நடந்துட்டு வேணுகானம் பண்ணிட்டு போகக்கூடிய உன்னுடைய தரிசனம் எனக்கு என்ன கிடைக்கும்? அப்படி கிடைச்சா ஒரு க்ஷணம் பிருந்தாவனத்துல இருக்கிறது ஒரு கோட்டை யுகம் கூட ஒரு க்ஷணம் மாதிரி போயிடுமா. நிமிஷமிவ நேஷ்யாமி திவசான். ஒரு நிமிஷம் போறது கூட நமக்கு இப்படி வந்தோம் 4 நாள்னு 2 நாள் ஆயிடுச்சு. 2 நாள் 18 சேர்த்து கிட்டத்தட்ட 3 நாள் ஆயிடுச்சு இல்லையா? இங்க இருக்கிறப்ப தெரியாது, நாளானிக்கு ஊரு கிளம்புறோம்னு நான் அந்த ஒரு விதம் நமக்கு புரியும். ஏன்னா இந்த ரசம் தேவலோகத்திலும் கிடையாது. அதனால பிரம்மாதி தேவதைகள் உத்தவர் முதல் கொண்டு இங்க ஒரு கொடி ரூபத்தை இன்னும் இருந்துட்டு இருக்கிறதா சொல்லலாம். ஸ்ரீ பிருந்தாவனத்துல பகவான இந்த விரஜ ரசம் வேற எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. அது எல்லாரும் பாருங்க, அங்க அத்தனை பேர் எவ்வளவு ஆனந்த கோலாகலம். ஜஸ்ட் நினைச்சு பாருங்க, தேவதைகள்லாம் நம்மளை பார்த்துட்டு இருப்பா, ஐயோ நாம இப்படி பிறக்கலையே இங்க, இப்படி ஒரு பகவான் இவ்வளவு அனுபவிக்கிறானே, இன்னைக்கே இப்படி ஒரு கோலாகலம் இந்த பூமியில இருக்குன்னா நீ கண்ணபிரானோட இருந்திருக்கும் பொழுது என்னமா இங்க இருந்திருப்ப. பகவான் இவ்வளவு ஆனந்தம் கொடுத்திருக்காரு. அவருக்கு இருக்கிறவே இன்னைக்கு நம்ம கேட்டு நம்ம எல்லாத்தையும் மறந்து இருக்கோம். பிருந்தாவனம் வரணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டிருக்கான். ஈஸ்வர் பிருந்தாவன பத்தி கோபிகைகளை பத்தி சொல்லுறார். உத்தவர் சொல்லுறார், அக்ரூரர் சொல்லுறார், நாரதர் சொல்லுறார், எத்தனையோ ரிஷிகள் சத்துக்கள்லாம் சொல்லுறார். அக்ரூரர் அழுதுட்டே இருக்கிறார். நாரதர்
கிட்டேருந்து கம்சன் தெரிஞ்சுட்டான் வசுதேவ தேவகி புத்திரனான கிருஷ்ண பலராமாள் பிருந்தாவனத்தை வளர்ந்துட்டு. அதனால யாரை வச்சு கூட்டுட்டு வரலாம்னா அக்ரூரர் தான். அக்ரூரை கம்சன் சூஸ் பண்ணி பிருந்தாவனம் சூஸ் பண்ணி அவர் அழுதாரோணும். பிருந்தாவனம் போகணும், பிருந்தாவனம் போகணும், பிருந்தாவனம் போயிட்டு வரோம் பண்ணிட்டார் கம்சன். காரணம் கேட்டார், காரணத்தை சொன்னார். உடனே அக்ரூரர் சொன்னார், தெய்வம் பலசாதனம், அவ்வாளுக்கு நியத்தி தெய்வம்னு ஒன்று இருக்கிறது தான் பலனை கொடுப்போம். ஆனால் மனோரதான் கரோத்யுச்சை ஜனோலோ தெய்வஹதானபி. மனுஷர்கள்லாம் நியத்தி தெய்வத்தால் அடிக்கப்பட்டும் கூட பெரும் ஆசையை உடையவாளா இருக்கா. அதனால வாழ்க்கையில் என்ன வருதுன்னா சுகதுக்கங்கள் வந்துடும். ஏன்னா நான் அப்படி நினைச்சேன், நடக்கலை. சில வாட்டி நாம நினைக்கிறது தெய்வமும் நினைக்கும். தெய்வம் இல்லை இங்க நியத்தின்னு அர்த்தம். பல வாட்டி நம்ம நினைக்கிறது தெய்வத்துக்கு அனுகூலமா இருக்க, பிரதிகூலமா தான் இருக்கும். நம்ம நினைப்ப ஒண்ணு நியத்தி வேற இடத்துல நம்மளை கூட்டிடும். அதனால தெரிஞ்சுண்டு சாந்தமா இருக்கணும். என்ன நடக்கிறதோ வாழ்க்கையில் அதை ஏத்துக்கணும் அப்படிங்கறத சொல்லி அவர் சொல்றது சொல்லிட்டு இவரோட தெய்வத்தை நினைச்சு கண்ணீர் விட்டுட்டு இத்தனை நாள் பிருந்தாவனம் வரணும்னு எதிர்பார்த்து, அதுவும் ஒருத்தர்கிட்ட இருந்தா வரவே வர்றது கனவுல கூட பார்க்க முடியாது. இந்த கம்சனே பிருந்தாவனம் போயிட்டு வாங்க, கிருஷ்ணரையும் பலராமரையும் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்ல அன்னைக்கு கிளம்புறது. எப்படி பிருந்தாவனம் வரணும்னா அந்த அத்தியாயம் படிச்சாங்க. பிருந்தாவனம் மாத்திரம் இல்லை, எந்த க்ஷேத்திரம் போனாலும் கூட பிருந்தாவனம் போறேன்னு போயிட்டு வாங்கன்னு சொன்னதுலேருந்து அக்ரூரர் அப்படி பாபாவிஷ்டராயிட்டார். ஒரு அத்தியாயம் முழுக்க அக்ரூரர் கண்ணனோட சரணத்தையே தான் பிரதட்சிணை. இங்க இருக்கிற மிருகங்கள்லாம் கூட கண்ணன் சரணத்தையே நக்கி 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 திருப்பி திருப்பி சுத்தி வருமா கண்ணனை. பிரதட்சிணம் வை மிருகாக அப்படி பிரச்சனை. கண்ணனுடைய முக அழகை பார்க்குமா, கண்ண அழகை பார்க்குமா, கண்ணனுடைய அந்த நட அழகை பார்க்குமா, கண்ணன் சரணத்தை அணுக அடைக்கிறத வந்து நக்குமா. அப்படி மிருகங்கள் முதல் கொண்டு எந்த பகவானோட சரணத்துக்கு பிரதட்சிணம் பண்ணி அனுபவிக்கிறதோ அந்த சரணத்தை நான் பார்க்க கிடைக்குமா. எந்த சரணத்தை கிட்ட இருக்கிற ஆசையினால மகாலட்சுமி அதனுடைய நான் உலகத்தை எவ்வளோ ஒரு புகழ் பெற்றவன். தேவதைகள் கூட மகாலட்சுமி பிரசாத கட்டாட்சம் அடையணும்னா எவ்வளோ ஆசைப்படுறா. ஆனா அந்த மகாலட்சுமி இவன் திருவடியிலேயே ஆசைப்படுறான். இந்த சரணத்துல வாசம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற மகாலட்சுமி. அத்தகைய சரணத்தை பார்க்க போறீங்க. இன்னும் தேவதைகளுக்கு கூட தேடினாலும் கிடைக்காது. யோகிகள்லாம் எத்தனை காலம் ஹிருதயத்தை தியானம் பண்ணினாலும் கிடைக்காத சரணத்தை இன்னைக்கு பார்க்க போறேனே. இன்னும் இந்த அத்தியாயம் முழுக்க இந்த சரணத்தை வர்ணிச்சு அப்படியே கிருஷ்ணனை பாவிச்சுட்டு என்னை கம்சன் கிட்டேன்னு வந்திருக்கான்னு கொஞ்சம் உதாசீனம் படுத்திட்டு வரணும். கண்ணன் இல்லை பண்ண மாட்டான். கண்ணன் ரொம்ப சுலபன், கிருபாளு, தயாளு, இந்த ஜீவனையும் கரையேற்றக்கூடிய பிரபுன்னு என்னை அக்ரூராரேன்னு கூப்பிடுவாரா கண்ணன். மாம் வக்ஷத்தே அக்ரூர இது உருஷ்ரவாக. அவன் என் கையை பிடிச்சு பாரா, கூப்பிட்டு பாரா, எல்லாம் அப்படி பாவிச்சுன்னு வந்திருக்கு. இதுக்கு தகுந்தபடியே நடக்குது. அப்படிதான் வரும்பொழுது பிருந்தாவனத்தை இந்த ரமன் ரேத்தி நான் பார்த்தவன். இந்த இடத்துல இந்த தங்க தேர ராஜாங்க தேர்ல கவர்மெண்ட் வண்டி அப்படி எடுத்துட்டு வரும்பொழுது பதானி தஸ்யா கில லோகபால கிரீட பாதாங்கித பாதரேணு. லோகபாலர் தேவதைகள்லாம் கூட யாருக்கும் கிடைக்காத அந்த விரஜ தூள் பிருந்தாவன மணல் அவளுக்கும் கிடைக்காதான். அந்த சரணமும் யாருக்கும் கிடைக்காதான். அப்படி இருக்கக்கூடிய சரணத்தை பிருந்தாவனத்துல கண்ணனுக்கு எவ்வளவு பிரேமைன்னா சுகாச்சாரன் பாகவதேஸ்வரர பசுக்களோட குழம்படி இருக்கு பாருங்க. குழம்படி எப்படி இருக்கும்? பசுவோட குழம்பை எடுத்துன்னு நம்ம கால் மேல வச்சா எப்படி இருக்கும்? நம்ம கால் அவ்வளவுதான், அவ்வளோ ஹார்டா இருக்கும். பசுவோட குழம்பு அடி இருக்கு பாருங்க. அதால நம்ம கால் மேல தெரியாத கால் பட்டுறதுனாலும் கூட உயிர் பேணும், அவ்வளோ வெளிக்கும். அந்த குழம்படி வச்சிருந்தாலும் பசுக்கள் நடந்து போறது பிருந்தாவனத்தை. அதனால பிருந்தாவன பூமிக்கு கஷ்டம் ஏற்படக்கூடாதுன்னு அந்த குழம்படி இருக்கிற இடத்துல கண்ணபிரான் தன் சரணம் வைப்பாராம். தன் சரணத்தை வச்சு ஆறுதல் கொடுப்பானா பிருந்தாவன பூமிக்கு. அந்த சரணத்தை அப்படியே விட்டு வச்சிருக்க இந்த பிருந்தாவன பூமியில எங்க பார்த்தாலும் கூட கிருஷ்ண சரணம் கிருஷ்ண சரணம். இவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும் கூட கோகுலாஷ்டமிக்கு ஆத்துல கண்ணனுடைய சரணத்தை வரைஞ்சு வீடை
பார்க்கறதுக்கே ஒரு தனி ஐஸ்வர்யம் இல்லையா? இந்த பிருந்தாவனத்துக்கு ஐஸ்வர்யமே கிருஷ்ண சரணம் தான். அப்படியே அந்த சரணத்தை பார்த்தாரோ இல்லையா அக்ரூரை, குஞ்சு சரணங்கள், குட்டி கண்ணன் தானே, குஞ்சு சரணம். அதுவும் இந்த 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 மணலை நீங்க கால் வச்சா, நல்லா வச்சு அமுத்தி வச்சா பதியர் தெரியும், பார்த்தா தெரியும் இந்த மணல் அவ்வளோ மிருதுவா இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ண சரணம் எல்லாம். அப்படியே இந்த ரேகைகள், சக்கர ரேகை, சக்கர ரேகை, பத்ம ரேகை, அங்குஷ ரேகை, மத்ஸ்ய ரேகை, இந்த ரேகைகளோட அப்படியே பதிஞ்சிருக்கு. அப்படியே ஆத்துல கோலம் இட்டது போல ஒரு தூரம் அப்படியே கண்ணு போயிருக்கு. இந்த சரணத்தை பார்த்தாரோ இல்லையோ, யாருக்கு கிடைக்கும் இந்த சரணம்? சரண தரிசனமே கிடைக்காது. அந்த தேர் அப்படியே நிறுத்தினார், அங்கே இறங்குற மேனியெல்லாம் சிறந்து போய் கண்ணீரோட பாபா விட்டு இப்போ நம்ம பண்ணணும்னு பண்ணுறோம். ஆர்டிஃபிஷியலாக எல்லாரும் பொருளத ஆரம்பிக்கும். சிதம்பரத்தை அந்த பாவம் பிரேம வரணும். இப்போ யார் இருந்தார் இப்படி எல்லாம் பண்ணணும், இங்கே தான் பொருளை போகிறான்னு யாருமே கிடையாது. பாட்டுக்கு வந்தார், தான் ஒரு பெரிய கவர்மெண்ட் அஃபிஷியல் தானே, இருந்தாலும் கவர்மெண்ட் அஃபிஷியல்னா பிரேம பக்தி வரக்கூடாதுன்னு இருக்காங்க. அப்படி பாருங்க யமுனை, பாருங்க யமுனை அழகா யமுனை கொடுக்கும். இப்படி அந்த பிரேம பக்தியில அப்படியே அதில் புரண்ட மண்ணெல்லாம் இந்த மண்ணை வாரி போட்டுக்கிறது சொல்ல பாருங்க. இங்கே வந்தால் தான் பார்க்கணும். மண்ணை வாரி போட்டுக்கிறது நம்ம வேற அர்த்தத்தில் சொல்லுவோம். இங்கே வந்து ஆசையாக மண்ணை வாரி போட்டுப்பாரு. இந்த ஆனந்தம் அப்படி அந்த சரணத்தை அப்படி உடம்பெல்லாம் அந்த பிருந்தாவன கிருஷ்ண தரிசனம். பலராமரும் கிருஷ்ணரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கூட்டிட்டு போய் ஆதித்யம் கொடுத்து மேலும் விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். போகணும்னு ஆயாச்சு. கம்சன் கூப்பிட்டாங்க. உடனே கண்ணபிரான் வந்து எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைகள்லாம் சில குழந்தைகள் விஷயம் சொல்ல யசோதம்மா எல்லாருக்கும் தெரிஞ்சுடுச்சு. எப்படி இருந்து நமக்கே பிருந்தாவனம் விட்டு போறான்னா இவ்வளோ சிரமமா இருக்கும். கண்ணனுக்கு நான் தான் பிருந்தாவனத்துக்கே பெருமை. ஜெகதித்தே அதிகம் ஜன்மனா பிரஜா பிரஜா தே ஜன்மனா அதிகம் ஜெயதி. பிரஜபூமி உன்னோட பிறப்பினால இன்னும் ஜெயிக்கிறது, இன்னும் கீர்த்தி அடைஞ்சிருக்கு. எந்த அளவு கீர்த்தி, நான் தேவலோகத்திலெல்லாம் முதல் கொண்டு பிரஜபூமி பிருந்தாவனத்தை பற்றி பாடுறாளாம் தேவதைகள் எல்லாமே. எங்களுக்கு பிருந்தாவனத்தை போய் பிறக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கணும், பிரஜவாசியா இருக்கணும், கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிருந்தாவன பூமி அதை விட்டு போறான். கண்ணன்னா கண்ணனுக்கு எப்படி இருந்திருக்கும்? யசோதைக்கு இருந்த துக்கம், விரகம், கோபிகைகளுக்கு இருந்த விரகம் எல்லாம் நம்ம சித்திரத்தை வரைகிறோம், எல்லாம் இருக்கு. கண்ணன் அப்படியே உள்ள ஒழிச்சு வச்சுட்டு இருக்கான். அந்த குழந்தை என்ன பண்ணுவோம், அது ஒரு நியத்தை போட்டுன்னு வந்திருக்கு. லோகத்தை தர்ம சம்ஸ்தாபனம் இல்லாட்டா பிருந்தாவனத்தோடய அவன் இருந்திருப்பான். கண்ணன் கிருஷ்ணன் பிருந்தாவனம், கோகுல பிருந்தாவனம் அப்படின்னு இது விரஜகோஸ் அப்படின்னு 5 குரோஷம் இருக்கக்கூடியதுதான் இந்த விரஜபூமி. 12 வனங்கள் எல்லாம் பாடு ஸ்வஸ்தமாக இருந்திருப்பாங்க. ஆனால் கிளம்பி வரணும்னு பொழுது எவ்வளோ இதயத்தை ஒரு பாரத்தை வச்சுட்டு கிளம்பி வந்திருப்பாங்க. அப்படிதான் பிருந்தாவனத்தை இருந்து மதுரைக்கு பகவான் ஒரு அப்போ அந்த அக்ரூரர் தரிசனம் பண்ணி நடந்தால் நம்மளும் அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சோம். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா தாம் கி ஜெய்.